ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோட இன்ட்ரோ பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற பேசிக் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு வீடியோ வந்து என்னோட டைம்லைனில் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ எனக்கு டைம்லைனில் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணுன்னா என்னோட கீபோர்டில் லெஃப்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் ஸ்க்ரால் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து டைம்லைன் ஸ்ட்ரெச் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய ஃபோட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எடிட் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரேசர் டூலை பற்றி பார்த்துருப்போம். யூஸ்வலாக நம்ம வீடியோ ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு டூலும் பார்த்தோம். அதுதான் வந்து ரிப்பிள் எடிட்டு. ஸோ ரிப்பிள் எடிட் மாதிரி சிமிலராக இன்னொன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 2 ஃபோட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டேஜை வந்து எனக்கு டைம்லைனில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதோ இல்லைனா வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் டைம்லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் க்ராப் பண்ணாமல் பண்ணணும்னா நம்ம வந்து ரோலிங் எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. உங்களோட கீபோர்டில் நீங்கள் என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்தமாரி ஒன்று வரும். ஸோ உங்கள் கீபோர்டில் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி உங்கள் வீடியோவில் வந்து இது அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ரிப்ளை எடிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு இதை ரோல் எடிட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஃபேஸ் பண்ண மாதிரி ஐகான் வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரோலிங் எடிட்டோட யூசேஜ். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கீபோர்டு ஒரு டீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காஃபின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் போய்ட்டு எசென்ஷியல் கிராஃபிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி நிறையா கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படிலாம் வேணுமோ மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணலாம், இல்லைனா அதோட சைஸை கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ரைட் சைடில் வரும். ஸோ அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரௌனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த எல்லா பிளானுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை எனக்கு அனிமேட் பண்ணணும். இப்போ நான் பொசிஷன், ஸ்கேல் அப்புறம் ரொட்டேஷனோட கீ ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 3 கீ ஃப்ரேம் ஜென்ரேட் ஆகிருக்கும். பொசிஷன், ஸ்கேலுக்கு அப்புறம் ரொட்டேஷனுக்கு. இது வந்து எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஒரு பொசிஷனில் இருந்தால் போதும். இப்போ அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த டெக்ஸ்ட் எப்படி அப்பியர் ஆகணும் அப்படின்னா நான் திருப்பி வந்து என்னோட டைம் லைனில் விட்டு ஸ்டார்டிங்க்கு போய்க்கிறேன். இங்கே போயிட்டு நான் இதோட ஸ்கேலோட சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியலாக வந்து இதோட சைஸ் என்னவோ பொசிஷன் என்னவோ அதை நான் செட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரொட்டேஷன் நம்பரையும் நான் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது இப்போ நான் -90 செட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரவுண்டாக சுற்றிட்டு வரும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்டில் சுற்றிட்டு வருது. ஏன்னா அதோட இனிஷியல் ரொட்டேஷனோட வேல்யூ வந்து 0 டிகிரியில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது இப்படி கூட பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேமை வந்து டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் ஆகிடும். இதேமாரி நான் வந்து எண்டிங்க்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது இனிஷியல் இது. இப்போ எனக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிற கீ ஃப்ரேமும் முக்கியம். இல்லைனா அது இப்படி தான் போகும், வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட நிற்காது. ஸோ அதனால் வந்து என்னோடய ஸ்டாட்டிக்காக இருக்கிற அந்த கீ ஃப்ரேம் வேல்யூஸை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஸ்டாட்டிக்காக அதே இடத்துல இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணணும், ஒரு இன்ட்ரோ மாதிரி நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு வீடியோக்கு எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வழக்கம் போல் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பட்டனே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டைம் லைனில் போட்டுட்டு இப்போ என்னோட எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு போகிறேன். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோல் போய்ட்டு அது நீங்கள் அதுக்கு எதுக்கும் போக தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே கீழே எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே கீன் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட்டில் அல்ட்ரா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஃபோட்டேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட க்ரீன் ஸ்க்ரீனோட அந்த கலர் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனோட எல்லாமே போயிடும். ஜஸ்ட் உங்களோட வீடியோ மட்டும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட வீடியோக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு மாஸ்கிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது உங்களால் பார்க்க முடியும். மேபி நம்ம இதை கட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோட இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு மாஸ்கிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பென் டூல் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பென் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கிளாஸை சுற்றி அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்து அதே மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் மாஸ்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரஃபாகவே பண்ணலாம். ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை. இந்தமாரி ரஃபாக பண்ணிவிட்டு கூட நீங்கள் லேட்டராக வந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் அந்த கார்னர்ஸில், உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே பெண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்தமாரி மாஸ்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். நான் வந்து இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து விசிபிலிட்டி ஆஃபில் இருக்குது.
ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அது காட்டல. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாஸ்க் அவுட் பண்ண வீடியோ எடுத்துன்னு போயிட்டு டைம்லைனுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ எந்த ஒரு விஷயம் வந்து மேலே இருக்கோ அதுதான் வந்து வீடியோவில் நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கீழே இருக்குது. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து நான் அந்த விசிபிலிட்டி ஆஃபில் இருக்குல்ல, ஸோ அதனால் காட்டல. இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட் அவுட் பண்ண கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி முன்னாடி வந்துருச்சு. அது பெருசாக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மாஸ்க் அவுட் பண்ணுறது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாஸ்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி லைன் இருந்துச்சுன்னா இங்கே மாஸ்க் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு வீடியோவை மாஸ்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு வீடியோவை எப்படி வந்து மோஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னோடய டைம்லைனில் போடுறேன். ஸோ வந்து நான் சேஞ்ச் செட்டிங்ஸ், அதாவது நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் செட்டிங் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து 4Kல இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஜூம்டுலேருந்து ரொட்டேட் ஆகி நார்மலான ஒரு பொசிஷனுக்கு வரணும். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்கேஸ் எஃபெக்ட் காட்டலைன்னா விண்டோவில் போயிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கீ ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணுங்கள். பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதேமாரி நம்ம வந்து இதுக்குமே வந்து கீ எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது வீடியோக்கு மோஷன் அப்ளை ஆகிருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பண்ண மாதிரியே தான் நம்ம இப்போ அதுக்கு பண்ண மாதிரி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் எல்லா கீ ஃப்ரேமையும் நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்டாட்டிக்காக இருக்கிறதோ இல்லை மூவ்மெண்ட்டில் இருக்கிறதோ. ஸோ எல்லாத்துக்குமே நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு சொன்ன அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து மோஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோக்கு நீங்கள் மோஷன் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோக்கு எப்படி பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து என்னோடய உபுண்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அதை இம்போர்ட் பண்ணி டைமில் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஒரு பொசிஷனை கட் பண்ணுறேன். ஸோ நான் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து நான் என்னோடய பாஸ்வேர்ட் போடுற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு பிளர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பிகாஸ் வந்து பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ எனக்கு அந்த பாக்ஸை மட்டும் எனக்கு வந்து பிளர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் இப்போ இன்கேஸ் வந்து நான் இப்போ எஃபெக்ட்டில் போயிட்டு ஒரு பிளர்ன்னு சர்ச் பண்ணேன்னா, இப்போ வந்து நான் எஃபெக்ட்டுக்கு போகிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து இங்கே நிறைய பிளர் எஃபெக்ட் வரும். நான் இப்போ இந்த காஷன் பிளரே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து என்னோடய வீடியோவில் ட்ராக் பண்ணி போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காஷன் பிளர் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணி என்னோடய வீடியோவில் போட்டுட்டு இதோட இன்டென்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது மொத்த வீடியோக்குமே வந்து அப்ளை ஆகிருக்கும். இன்கேஸ் நான் வந்து இதை மாஸ்க் அவுட் பண்ணலாம்னு நினச்சாலும் அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். வெறும் அந்த மீதியெல்லாம் சுற்றி இருக்கலாம் பிளாக் அவுட் ஆகிடும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, உங்களோட ப்ராஜெக்ட் பேனில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டமில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிருக்கு. நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்துன்னு போய் என்னோடய வீடியோ மேலே வச்சுட்டு அது வந்து த்ரூ அவுட் எவ்வளோ போர்ஷன்ஸ் வரணுமோ அது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே வந்து என்னோடய காஷன் பிளர் எஃபெக்ட்டை போட போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டில் போய்ட்டு காஷன் பிளர் எடுத்துகிட்டு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்டையர் வீடியோவில் வந்து அது அப்ளை ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வீடியோக்குமே வந்து இது அப்ளை ஆகுது. பட் வந்து இதோட யூசேஜ் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஒரு பிளர் எஃபெக்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த போர்ஷனில் குறிப்பிட்ட போர்ஷனுக்கு வேணுமோ நான் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை அங்கேயே வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து நான் இப்போ இந்த வீடியோட டியூரேஷனை வந்து கம்மி பண்ணுறேன் இல்லை அதிகப்படுத்துகிறேன்னா அந்த வீடியோ வந்து சுருக்கிடும். நான் ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ரிமைனிங் வீடியோவை இது கூட அட்டாச் பண்ணிப்பேன். இப்போ நான் ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் வெறும் அந்த பிளர் எஃபெக்ட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது நார்மல் வெர்ஷனுக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட யூசேஜ். நீங்கள் இதை யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் இப்போ எது வேணாலும் நீங்கள் இது மேலே பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்கள் வீடியோவை அஃபெக்ட் பண்ணாது, ஒரு என்டையர் ஒரு போர்ஷனே அஃபெக்ட் பண்ணாது. அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் பேலட்டை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். இன்கேஸ் வந்து நான் ப்ரீமியர் ப்ரோ வந்து முன்ன பின்ன இருக்கும், பார்ட் 3 இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ அந்தமாரி கண்டினியூ பண்ணுவோம். சைமல்டேனியஸாக எல்லா சாஃப்ட்வேரையும் பார்ப்போம் பொறுமையாக. உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இது யூஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு எடிட் பண்ண ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இங்கே பேனலில் காட்டும். ஒரு வேளை இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன்.